வணக்கம் நண்பன் நண்பீஸ். இன்னைக்கு நம்ம என்ன கேம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சேடஸ்டான கேம் ஆகிய ஃபேமிலி சீக்ரெட்ஸ் 1 எம்டி பிளேட் அப்படின்ற கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமோட கடைசியில் வந்து எல்லாருமே அழுதுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ எமோஷனலாகவும் சேடாகவும் இருக்குமா. ஸோ அப்படி என்ன இருக்குன்றத இந்த கேமில் நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுறேங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம அண்ணன் கேரக்டர் நடிக்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ நம்மக்கிட்ட வந்து அம்மா சொல்கிறாங்க, மிக்கு நம்ம வந்து இப்போ நம்மளோட ஃபேமிலிக்கு வந்து மணி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, காசு ரொம்பவே கம்மியாக தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து பார்ட் டைம் ஜாபுக்கு போக போகிறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்களாம். ஸோ வந்து நீ வீட்டை வந்து க்ளீனாகவும் உன் தங்கச்சியும் வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு கொஞ்ச நாளில் வந்துடுவேன் அப்படின்றாங்க. நான் வந்து சாப்பாடு சமைச்சு வச்சுருக்கேன், கொஞ்ச நாளைக்கு தேவையான அளவுக்கு சாப்பாடு வச்சுருக்கேன், ஸோ அதை சாப்பிட்டுக்கோங்க அப்படின்றாங்க. உன்னையும் உன் தங்கச்சியும் பார்த்துக்கோ சரியா ஸ்வீட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. அதுக்கும் நம்ம வந்து ஓகே அம்மா அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டில் யாருமே இல்லை, நம்மளும் நம்ம தங்கச்சி மட்டும்தான் இருக்கோம். அதை நினச்சா அவன் வருத்தப்படுறான், அதாவது நம்ம வருத்தப்படுறோம். ஸோ இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம ஃபோனில் வந்து திரும்ப அவங்க அம்மா பண்ணுவாங்கன்னு ஃபோன் பார்த்துட்ருக்கோம், ஆனால் யாரும் பண்ணலை. ஸோ இப்போ வந்து நம்ம தங்கச்சியை எழுப்ப போகலாம். ஓகே, இப்போ வந்து இந்த வீடு நல்லா பெருசாக தாங்க யோசிக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, இந்த கதவை திறந்து பார்ப்போம். இதான் கிச்சன் நினைக்கிறேன். ஓ இதான் கிச்சனா, சூப்பர். ஓகே, இப்போ நம்ம பெட்ரூமை கண்டுபிடிக்கணும். நம்ம தங்கச்சியை வேறு எழுப்பி விடணும்ல. ஸோ இந்த சைடில் பெட்ரூம் இருக்காது, இதுக்கு இந்த கதவை திறந்து பார்ப்போம். டோருக்கு பாருங்கள், நம்ம தங்கச்சி ஜுன் ஏஞ்சிரு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம டைம் ஆகிடுச்சு பாரு, ஏஞ்சிரு அப்படின்னு சொல்கிறோம். கைஸ் அங்கே பாருங்கள், தங்கச்சி எவ்வளோ க்யூட்டாக இருக்குட்டு. வாயை பாருங்கள், நல்லா முட்டை வாய் மாதிரி இருக்குது, கண்ணை நல்லா குண்டாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி தங்கச்சி இருக்கணும்னு ஆசை தான், ஆனால் இல்லை, என்ன பண்ணுறது, அது நம்ம பிரச்சனையாச்சே. ஓகே, இப்போ தங்கச்சி ஏஞ்சிருச்சு, சுற்றி முற்றி பார்க்குது. சின்ன பசங்களாம் தூங்கி ஏஞ்சாங்கன்னா எப்போவுமே சுற்றி முற்றி பார்ப்பாங்க என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம ஜூன் ஏஞ்சிரு, நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மார்னிங் ஆகிடுச்சு, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து ஜுன்னும் வந்து ஓகே அண்ணா அப்படின்றாங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் தங்கச்சி. ஓகே ஜூன், நீ போய் டேபிளில் உட்காரு ஃபஸ்ட்டு, நான் சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் வந்து ஜுன்னு வந்து ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து மிக்குன்னா அண்ணன், ஜுன்னுன்னா வந்து தங்கச்சி. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஜுன்னு வந்து டேபிளுக்கு போயிட்டா. இப்போ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு எடுத்துகிட்டு வருவோம். ஓகே, கிச்சன் எங்கேயும் இருந்துச்சு, இந்த கிச்சனு. ஓகே இதான் கிச்சனு. இங்கே பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, அதோ இருக்குது கைஸ். என்னது இது, சாக்கோஸா கெல்லாக்ஸு கைஸ், சாக்கோஸ் தான். ஓகே, இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு பவுல்லையும் நம்ம தங்கச்சிக்கு ஒரு பவுல்லையும் வந்து கெலாக்ஸ் வச்சாச்சு. அது கெலாக்ஸ்னே கூப்பிட்ருப்போம். ஓகே, கெலாக்ஸ் கலரில் தான் கேஸ் இருக்குது. டப்பா வந்து சாக்கோஸ் மாதிரி இருக்குது, ஆனால் இது வந்து கெலாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ ஒரு டேபிளில் வச்சிடலாம். இது தங்கச்சி உனக்கு எடுத்துகிட்டு வர வெயிட் பண்ணு. ஓகே, இன்னொரு பவுல் இருந்துச்சு கிச்சனில், ஸோ அந்த பவுல் எடுத்துகிட்டு வந்து இவளுக்கு வச்சிடலாம். ஓகேங்களா. அதோ இங்கே ஒரு பவுல் இருக்குது கேஸ். ஓகே, நான் கூட இங்கே போயிடுச்சு நினச்சேன். ஓகே, இப்போ வந்து நம்ம கதவை திறந்து இங்கே எடுத்துன்னு போய் வச்சிடலாம் டேபிளில். ஸோ இப்போ வந்து நம்ம உட்காந்து இப்போ சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதான். ஓகே, இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோன்னு நினைக்கிறேன். ஓகே, 2 பேரும் சாப்பிட உட்காந்துச்சு கேஸ். ஸ்பூன் எங்கேருந்து வந்துச்சு, அது எங்கேருந்து வந்துச்சு. ஓகே, ஜுன்னு சொல்கிறா இப்போ வந்து அம்மா எப்போ வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னு தெரியாமல் முழிக்கிறோம். அவகிட்ட பார்ட் டைம் ஜாப் போயிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரம் வர மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து மாம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறோம். அவள் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம 2 பேரும் இங்கே தனியாக தான் இருக்கணும் அப்படின்றாங்க. நீ வந்து கவலைப்படாது சரியா, நான் உன் கூட எப்போவுமே இருப்பேன், உன்னை பார்த்துக்கிறதுக்கு நான் எப்போவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு ஜுன்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓகே தேங்க்யூ அண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்திங்களா நம்ம மாதம் எப்படி சொன்னிட்டு, உனக்காக நான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதுதான் அண்ணன் தங்கச்சி பாசம். ஓகே, இப்போ வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்றத கட்சீனில் காட்டுறாங்க. ஓகே, அது என்ன கெலாக்ஸ் ஏதோ ஒரு ஃபோட்டோ மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். இது ஏதோ கேம் கடைசியில் அழுதுருவேன்லாம் சொன்னாங்க, அப்படி எதுவும் எனக்கு தெரில. ஓகே, ஆனால் எனக்கு இந்த ஜுன்னு கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு ஈஸி. நம்ம தங்கச்சி கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் ரொம்ப அழகாக இருக்குது.
ஓகே, இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், சாப்பிட்டு முடிச்சாச்சு கைஸ். ஓகே, இப்போ வந்து பிளேட்ஸ்லாம் நம்ம கழுவ போட்டாச்சு. ஓகே, இங்கே ஜுன்னு ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணுறேன்? பொம்மை வச்சு விளையாடிட்டுருக்கு கைஸ். ஓகே, இப்போ நம்ம சொல்கிறோம், ஜுன் நீ வந்து ரொம்ப போர் அடித்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். உனக்கு போர் அடிக்குதா அப்படின்னு கேட்குறோம். எனக்கு வந்து பார்க்கணும் போல், அம்மாவை பார்க்கணும் போல் இருக்குது. அம்மா எப்போ வீட்டுக்கு வருவாங்க, அவங்க வந்தாங்கன்னா எப்போவுமே என் கூட விளாடுவாங்க, இப்போ இல்லை அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம வந்து அப்படின்றோம். நம்மளுக்கு அவளோட வருத்தம் புரியுது. இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. என்ன ஐடியானா, ஜுன் நம்ம வந்து என்ன ஐடியா அப்படின்னு கேட்குறா ஜுன்னு. நம்ம ஏன் ஐடென்சிக்கு விளையாடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு ஜுன்னு வந்து உண்மையாவாண்ணா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு வந்து என்னால் விளாட்றதுக்கு வெயிட் பண்ணாமல் இருக்க முடியல, சரி நம்ம விளாட்லாம், ஆனால் நீ வந்து ரொம்ப தூரமாலாம் விளாடக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அதுக்கு வந்து ஜுன்னும் ஓகே அண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. கைஸ், நீங்கள் ஒன்று பார்த்தீங்களா, நம்ம வந்து அவள் ரொம்ப போர் அடித்த மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருந்தா, நம்ம விளாட்லான்னு சொன்னோடனே அவள் குஷி ஆகிட்டா. ஓகே, இப்போ நம்ம சொல்கிறோம், ஜூன் நீ வந்து போய் ஒளிஞ்சிக்கோ, நான் எண்ணுறேன் அப்படின்றாங்க. நான் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் எண்ணுறேன், அதுக்குள்ளே நீ போய் ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம அப்படி சொல்கிறோம். அதுக்கு ஜுன்னு வந்து சரி அண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து எண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இப்போ எண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஜுன்னு ஓகே சொல்லிட்டா. இப்போ நம்ம எண்ணுறோம் 1 2 3 4 5 6 7 8 9 10. நான் வந்து இப்போ வரப்போகிறேன், கண்டுபிடிக்க வரப்போகிறேன், ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ வந்து அவள் ஒளிய போயிட்டான்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த ரூமில் யாரும் இருக்க மாட்டேன், ஏன்னா அவள் போன சத்தம் கேட்டுச்சு. இங்கே சைடில் எங்கேயோ போயிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த சைடில் எங்கே யாரும் இருக்காங்களா? நம்ம பெட்ரூமில் யாரும் ஒழிஞ்சிட்ருக்காங்களா என்ன? இங்கே இல்லை, யாரும் இல்லை. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன இந்த டோர் லாக்கில் இருக்குது, ஏன் இந்த டோர் லாக்கில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, அது ஏதோ ஒன்று விடுங்க. ஓகே அப்படின்ட்டு இப்போ நம்ம வந்து இந்த கதவை திறக்கவே முடியல கைஸ். என்னது இது? ஓகே, இந்த கதவை திறந்து பார்ப்போம். இங்கே ஏதாவது இருக்கா? இந்த ரூமில் அந்த சைடில் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து வந்தோம் நம்ம. ஓகே, இப்போது இந்த கதவில் இதுவும் என்ன திறந்துச்சு? என்ன பேயா? என்ன குரோபர் மட்டும் தனியாக போகுது? என்னடா நடக்குதுங்க? ஐயோ, என்னடா அது தனியாக போகுது கைஸ்? குரோபர் மட்டும் தனியாக போகுது. என்ன நடக்குதுங்க? கதவை உடைக்கிறான். ஐயோ, ஒன்றுமே புரியலையே. என்ன நடக்குதுங்க? ஏதோ நடந்துச்சு, ஆனால் குரோபர் மட்டும் தனியாக போகுது. என்னன்னு தெரில. ஓகே, இப்போ நம்ம வந்து ஜுன்னை போய் தேடுவோம். இந்த சைடில் எங்கேயா இருக்காளா? இது என்னது? ஓகே, இது வந்து நம்ம அம்மா ரூம் ஆச்சே. இந்த அம்மா, ஏய் ஆட பைத்தியமே, உன்னை நல்ல பொண்ணு நினச்சா இப்படி பயமுறுத்தி விட்டுட்ட. ஏம்மா, உனக்கு ரொம்ப பயமுறுத்த பிடிக்குமா? நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? நீ உன்னை ஒளியை தான் சொன்னேன், உன்னை பயமுறுத்த சொல்லலை அப்படின்னு அப்போ சொன்னோன்னே நம்ம தங்கச்சி சிரிக்கிறா. சாரி அண்ணா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம சொல்கிறோம், பரவாயில்ல, சரி பரவாயில்ல ஜுன் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். நம்ம தங்கச்சி தானே சும்மா விளையாடு பயமுறுத்திட்டுருக்கா. ஓகே, இப்போ நம்ம இது என்னோட டேர்ன் ஒளியறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு வந்து ஓகே அண்ணா அப்படின்னு சொல்கிறா. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒளியணும், எங்கேயாவது போய் ஒளியணுமே. ஐ திங்க் திஸ் இஸ் அ குட் ஸ்பாட் டு ஹைட். ஓகே, இதுதான் ஒரு நல்ல இடம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, திறப்போம். இது அம்மாவோட வேலட் ஆச்சே, இது பர்ஸ் ஆச்சே. அம்மா ஏன் இதை எடுத்துகிட்டு போகாமல் விட்டாங்க? இதே எங்கேயோ போட்டு வச்சுருக்காங்க அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். நான் மிக்கு அப்படின்னு சொல்கிறா நம்ம தங்கச்சி. நான் இப்போ தேடி வரப்போகிறேன் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நான் ஒளிஞ்சாகணும் அப்படின்ட்டு ஒளிய ஆரம்பிச்சிட்டேன். இப்போது நம்ம வந்து இப்போ ஒளிஞ்சிட்ருக்கோம். ஓகே, இப்போ சைலண்ட்டாக இருக்கும். இதோ பாருங்க ஜுன்னு, சூப்பர். ஓகே, இப்போ நம்ம வந்து அவள் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம வந்து கண்டுபிடிச்சிடக்கூடாது அவள். நம்ம யாரா இவன்? டேய், யாரா நீ? கொய்யால யாரு கைசிவன்? அப்போ நம்ம தங்கச்சி போகிறோம். அம்மா, ஐயோ, அடே எவன்டா இவன்? ஜுன்னு, நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. நீ ரொம்ப நல்லா கண்டுபிடிச்சேன்னு சொல்லிடுறோம். யார் கைஸ் அவன்? எட்டி பார்த்தானே ஏலியனுக்கு பவுடர் வச்ச மாதிரி இருக்கான் கைஸ் அவன் பார்க்குறதுக்கு. திரும்பவும் விளையாடலாமான்னு கேட்குறா. எஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த கேம் ரொம்ப ஜாலியாக இருக்குன்னு அப்படி நம்ம ஜுன்னு சொல்கிறா. ஆனால் கைஸ், யார் அவன் எட்டி பார்த்தான்? நம்ம அப்பா கேரக்டரா? ஒருவேளை நம்ம அப்பா தானோ? இருந்தாலும் அப்பானா இப்போது நம்ம கண்ணு முன்னாடி இல்லையே.
ஸோ இப்போ நம்ம விளாடிட்டுருக்கோம். இப்போது ஜுன்னை காணும்னு தேடிட்டுருக்கோம். இப்போ நம்ம ஜூனை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து எப்படி விளாட்றோன்றதை கட்சின்னு காட்டுறாங்க கைஸ். ஆனால் உண்மையிலேயே இது வந்து நல்ல அண்ணனும் நல்ல தங்கச்சியும் தான் கைஸ். ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க 2 பேருமே. நம்மளும் ஐ மீன் அந்த அண்ணா கேரக்டரும் அந்த தங்கச்சி கேரக்டரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ரொம்ப பிடிக்கும் போல். நம்ம இவன் எப்போ பார்த்தாலும் பயந்துகிட்டே இருக்காங்க கைஸ். இந்த அண்ணன் கேரக்டர் நம்ம இருக்கோம்ல, அவன் ரொம்ப பயந்தாங்கொழி போல் எப்போ பார்த்தாலும். ஓகே, இப்போ விளையாடிக்கிட்டே அப்படியே டயர்டாகி தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளை அந்த கபோர்டு வழியே எட்டி பார்த்தது யார்? இதுக்கப்புறமேட்டு அவங்க எப்படி சர்வே பண்ண போகிறாங்க, இவங்க எப்படி தனியாக இருப்பாங்கன்றத அடுத்த பாட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இந்த பார்ட் வந்து வெறும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான், அவங்களோட ஸ்டோரி என்னன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பார்ட்டு. ஸோ அடுத்த பார்ட்லேருந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் கைஸ். இது வந்து ஒரு ஸ்டோரி கேம் தான். கேமை விட ஸ்டோரி தான் அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த கேம் கடைசியில் எல்லோரும் அழுவாங்கன்னு எல்லாருமே சொன்னாங்க. இந்த கேமை சஜஸ்ட் பண்ண எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அதனால தான் இந்த கேம் உங்களுக்கும் ஷேர் பண்ணேன். அப்படின்னா அழுகுற அளவுக்கு என்ன இருக்குன்றத நம்ம இந்த அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து தனியாக ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருப்பேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட உங்கள் சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த வெளிப்படுவது நான் உங்கள் சஞ்சய் கேமிங். ஸோ பை கைஸ். தூங்கிட்டாங்க தாங்க, கண்ணா மூடி தான் இருக்கு.